திருப்பனங்காடு தாளபுரீஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு பற்றி பார்ப்போம். இந்த திருக்கோயில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் 10 பாடல்கள் பாடப்பெற்ற ஒரு திருத்தலமாகும். தேவாரத்தில் இக்கோவில் பற்றி குறிப்பிடும் பொழுது வன்பார்த்தான் பனங்காட்டூர் என்று குறிப்பிடப்படுகிறது. திருப்பனங்காட்டூர் என்றும் அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. அகத்தியர் தென்னாடு வந்தார். அப்போ இங்கே வந்த பொழுது ஏராளமான சிவாலயங்களை அமைத்தார். அப்படி அமைத்த கோயில்களில் இதுவும் ஒன்று. அப்போ அவர் இங்கே வந்தப்பங்க இந்த இடத்துல நிறைய பனை மரங்கள் இருந்தது. பனை மரங்கள் நிறைந்த இந்த காடு. அப்போ இவர் இங்கே இருக்கும் பொழுது சிவபெருமான் அசரீரியாக ஒரு குரல் சொல்றார். என்னன்னா, நான் ஒரு வேம்பு மரத்தின் அடியில் இருப்பதாக உரைத்தார். அப்போ இவர் அகத்தியர் போயிட்டு அந்த சிவலிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டை செய்து அதை வணங்குறார். அப்பங்க தண்ணி இல்லையே அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஜடா முடியில் இருந்த கங்கையை அங்கு பாய விட்டார். அதனால இங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திற்கு ஜடா கங்கை அப்படிங்கிறது பேர். அதே போல இவர் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பழங்கள் தேடினாரு, ஒன்றும் கிடைக்கல. அப்போ இங்கே பக்கத்தால் ஒரு வேப்ப மரத்தடியில் கோட்டை முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு முனீஸ்வரர் இருக்கார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே இருந்த பனை மரத்தில் இருந்த அந்த பழங்களை பறித்து கீழே போடுறார். அதை உதிர செய்த உடனே அதை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணார். அதனால இந்த திருக்கோயிலில் இன்னைக்கும் பழம் கிடைக்கும் பொழுது அதை இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்கிறார்கள். அதாவது இங்கே பனை மரங்கள் தலவிருட்சமாக உள்ள கோயில் 5 இருக்கு. அந்த 5ல் தொண்டை மண்டலத்தில் இந்த 2 கோயில்கள் பனை மரம் தலவிருட்சம். ஒன்று திருவோத்தூர் அப்படின்னு கூடிய செய்யார் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோயில், இன்னொன்று இந்த வன்பார்த்தான் பனங்காட்டூர் அப்படிங்கிற 2 கோயில்களிலும் பனைமரம் தலவிருட்சமாக இருக்கிறது. இந்த கோயில் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த கல்வெட்டில் இந்த பனைமரத்தை யார் வெட்டுறாங்களோ அவங்க தண்டனைக்குரியவர்கள் என்ற செய்தி உள்ளது.